மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, and silent to all the politicians. தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, திரையரங்குகள் தாக்கப்பட்டிருக்காங்க. நான் எவத்துக்கு நாங்க பேச போறேன். They should dissolve their differences and they should combine together to solve this problem. This is very, very sensitive problem, and this is a nation problem. It is a question of nation's unity and integrity. Thank you. பொதுவா சில மேடைகள்ல சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்கறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா இங்க வந்தது வித்த காட்டுறதுக்கு இல்லையா? கர்நாடகால தமிழனை கன்னடத்துக்கார அடிக்கிறான், அதுக்கு கண்டன போட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நடிகை பேரை சொல்லி கைதட்டல் வாங்கறதுக்காக வரலையா? அதிகமா சம்பளம் வாங்குற நடிகை பேரை சொன்னா அதிகமா கைதட்டுவேன், அதோட கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்குற நடிகை பேரை சொன்னா அதோட கம்மியா கைதட்டுவேன். அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறத விட நாக்க புடுங்கிட்டு சாவாண்ட அந்த தமிழை பேச வேண்டிய விஷயத்தை தான் பேசுவேன். அது நீ கவனிச்சா கவனி, கணிக்காட்டி போ. இது உலகம் முழுதும் வாழ்ற 10 கோடி தமிழனுக்கும் போய் சேருவதற்காக பேசுற பேச்சு, மானம் உள்ள தமிழனுக்கு போய் சேருவதற்காக பேசுகிற பேச்சு. பொதுவா நான் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நான் ஆசைப்படுறேன், நான் மனுஷன் சொல்லிக்கிறத ஆசைப்படுறேன். ஆனா இன்னையிலிருந்து நான் மனுஷன் இல்ல தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறத ஆசைப்படுறேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அப்ப தமிழ மனுஷன் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாயா, தமிழ மனுஷன் இல்ல மரம் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ வந்து ஒரு மனுஷனா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கும்? ஒரு நாய் அங்க வந்து காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கும், ஆனா அந்த மரம் சகிச்சுக்கு. அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செஞ்சு அந்த கட்டல் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலேயே உட்கார்ந்துக்குவான். இதையெல்லாம் சகிச்சுட்டு நாம மரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிடும். மரமா வாடாத தமிழா, தமிழனா வாழு, மனுஷனா வாழுன்னு சொல்றேன். ஏன்னா எந்த மேடையில எதை சொல்லி கைதட்டல் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியும். ஒரு படத்தினுடைய 100ஆம் நாள் விழாக்கு போனா அந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் பேரை சொல்லி கைதட்டுவாங்களா? இங்க கர்நாடகால நம்ம சகோதரன் அடிக்கிறான், அதனால அது சம்பந்தமா மட்டும்தான் நான் பேசுவேன். காந்தி சொல்லியிருக்காரு, ஏன் ஐ ஃபார் an ஐ அப்படின்னு ஆரம்பிச்சா உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் குருடனாத்தான் இருப்பான். ஏன்னா என் கண்ணை நீ புடுங்கினங்கிறதுக்காக உன் கண்ணை நான் புடுங்கினா பக்கத்துல இருக்கிறவன் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணை புடுங்குவான், அவன் இவன் கண்ணை புடுங்கி இவங்க அவங்க கண்ணை புடுங்கி கடைசியில உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் குருடனாத்தான் இருப்பாங்க. ஆனா பழி வாங்குற உணர்ச்சி இருக்க கூடாது அப்படின்னு காந்தி சொன்னாரு. ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராதுங்க. ஏன்னா தமிழனுடைய கண்ணை முதல்ல 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பால் தாக்கரேன்னு ஒரு ஆளு சிவசேனான்னு ஆரம்பிச்சு புடுங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மலேசியால தமிழங்கண்ண புடுங்குறான், நம்ம ஈழத்தில் தமிழங்கண்ண புடுங்குறான், இப்ப கர்நாடகாலையும் தமிழனோட கண்ணை புடுங்குறான். ஐ ஃபார் an ஐ மேக்ஸ் த வேர்ல்ட் பிளைண்ட்னு காந்தி சொல்றது நாம கடைபிடிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேர்ல 10 கோடி தமிழன் மட்டும் குருடனா இருப்பான், மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பான். மறந்துடாதீங்க, மீதி 590 கோடி பேர் கண்ணோட சுத்துவான், 10 கோடி தமிழை மட்டும் குருடனா சுத்துவான். ஏற்கனவே தமிழை வந்து கருத்த குருடனாவும் சிந்தனை குருடனாவும் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கண்ணும் குருடாய் போச்சுன்னா மயிறு மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்க, இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க தமிழக முதலமைச்சரா இருந்தப்போ, அப்ப அங்க குண்டுராவ் முதலமைச்சரா இருந்தாரு. அங்க கர்நாடகா இதே மாதிரி காவிரி பிரச்சனை அப்ப வந்துடும். அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பரம ரசிகர் குண்டுராவ்.
அந்த குண்டுராவ் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட போனாரு. வேணும்னே சாப்பிட போயிருக்காரு. போய் சிக்கன் வச்சாங்க, மட்டன் வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. கடைசியில ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனாங்க. அதை மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அங்க என் தமிழன் பூரா தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான், நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் கூட தண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரியா புரட்சி தமிழன் எம்ஜிஆர் அவர்கள். தமிழனுக்காகவே வாழ்ந்தானியா புரட்சி தமிழன் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி சொன்னாரு. எல்லா வகையிலும் நம்ம மேல அவனுக்கு எரிச்சலுங்க. ஒண்ணு இல்ல, சாய்குமார் ஒரு நடிகர், சாய்குமார் ஒரு நடிகர். கொஞ்சம் தள்ளுங்க, வேடிக்கை பார்க்கணும். இப்படி வா, பின்னாடி போ. ஐயா, சாய்குமார் ஒரு நடிகர், சாய்குமார் ஒரு நடிகர். அவர் பிரபலமா பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு. பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? உங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு. என்ன தப்பு? அவரை உதைச்சு உனக்கு பிடிச்ச நடிகர் ராஜ்குமார்னு சொல்லியா நடிச்சிருக்காயா கன்னடத்துக்கார. இதுக்கு பேர் தான் கன்னட வெறிங்கிறது. இதுக்கு பேர் தான் கன்னட வெறி. நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்ச அட்டுழித்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் வந்தது. ரொம்ப தப்பு, அநியாய, அக்கிரமா. ஆனா பல வீரப்பணங்களை நீ உருவாக்கிறாத. வீரப்பணம் உருவாக்காரியா, அது உங்க கையில தான் இருக்குது. மாசேத்தன் சொல்லியிருக்காரு, நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆயுதத்தை எடுக்க விரும்பல, ஆயுதத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிடுறாதீங்க. இன்னைக்கு வந்து ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம். ஆனா கர்நாடகால இருக்கிறவனுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாதுயா. நம்ம தண்ணிய நாம் எடுத்துக்கிறோம், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்தா அவனுக்கா ஏன் வேகுது? ஆனா ஓம் பொண்டாட்டி கூட வாட படுக்கிறான், ஏன் பொண்டாட்டி கூட படுக்கிறா. ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது வந்து உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது, உனக்கே வேகுது. ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும். பார்த்தால் நாகராஜன் ஒருத்தன் இருக்கிறான், பெரிய காமெடி. நம்ம வடிவேலு விவேகல கிட்டையே வர முடியாது. நல்லவேளை அந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கல. அந்த வார்த்தால் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க. ஈரோடெல்லாம் வந்து கர்நாடகத்துக்கு சேரணுமாமா. ஈரோடு, கிருஷ்ணகிரி, இதான் இந்த நம்ம மெட்ராஸ், நம்ம பீச், இந்த ஏரியா, நீங்க நிக்கிற ஏரியா, இதெல்லாம் கர்நாடகத்துக்கு சேர்ந்து நம்ம வாயில வந்து விரல் வச்சுக்கிட்டு போனோம். பார்த்தால் நாகராஜ் ஒருத்தன். நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுயா. ஏன்னா இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இதையே பேசிட்டு இருக்காத, நீ வந்து கேண ஆயிடுவ. வந்தாரை வாழ வைக்கும் தெரியணும், வாலாட்டுனா ஒட்ட நறுக்கவும் தெரியலையா? அவன்தாயா தமிழ. வந்தார வாழ வச்ச நீ முடிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உன் மேல குதிரை ஏறிட்டே தான் இருப்பான். நீ குனிஞ்சா உன் மேல வந்து ஏறத்தான் செய்வான். குனியாத, நிமிந்து நில்லு. ஏன்னா ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு சினிமாக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒன்னே ஒண்ணு வச்சுக்கங்க, ஒவ்வொரு தனித்தனி தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள். இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது, அமைப்பு இருக்குது, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. ஆனா நம்மளும் மனிதாயமானத்தோட இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல பங்கெடுக்கலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சங்கம் இருக்குது. மத்த தொழிலை செய்பவர்களும் மனிதாயமானத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த தீர்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்லை, தார்மீக முறையில் ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் தமிழனை தாக்கும் பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எங்கிருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க.
காவிரியிலிருந்து வரக்கூடாது, கிருஷ்ணாலிருந்து வரக்கூடாது, முல்லைப்பெரியாறிலிருந்து வரக்கூடாது, சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றவும் கூடாதுங்கிறான். அந்த திட்டத்தினால தமிழருக்கு நல்ல பலன் கிடைக்கினாலும் கூட நிறைவேற்ற கூடாதுங்கிறான். எனக்கு மனுஷனா வாழ்ந்த ஆசை, தமிழன் சொல்லிட்டு பிரிவினையை பேசுற எனக்கு ஆசையே இல்ல. ஆனா பிரிவினையை பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழன் மார்த்தட்டிக்க வேண்டிய ஒரு நிலைமையை நீதான் கொண்டு வந்து சேர்க்கிறியா? பாருங்க, இனிமே தமிழர்களுக்கு சொல்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழ் இருக்காயா? எல்லாத்துக்குமே தமிழ் இருக்கா? நீங்க மத்தவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா, நீ சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காயா? பழனிமலை முருகன் இருக்கா, வடமழனி முருகன் இருக்கா, திருத்தணி முருகன் இருக்கா, திருச்செந்தூர் முருகன் இருக்கா? போய் முருகனை கும்பிடு, மதுரை வர சாமியை கும்பிடு, சுடலமட சாமியை கும்பிடு. உனக்கு தமிழ் கடவுள் 1008 சாமி இருக்காயா? வடநாட்டு சாமி ராமர் தேவையில்லை, ராகவேந்திரா தேவையில்லை, கேரளா இருந்து வர ஐயப்பன் தேவையில்லை. உனக்கு முருகன் போது, மதுரை வர சாமி போது, சுடலமட சாமி போது, உனக்கு பண்ணாரியம்மா அந்தம்மை இந்தம்மை எத்தனையோ அம்மன் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தமிழன் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறாங்க இந்த கர்நாடகத்தில் இருக்கிறவங்க. இது என்ன இந்தியாவா? அப்ப நீ கர்நாடகத்தில் நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கானா நீ இந்தியன் கிடையாதா? ஒன்னே ஒண்ணு வச்சுக்க, தமிழா விழித்துக்கொள். ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழுக்கு தீங்கு நடந்தா குரல் கொடு. இங்க மட்டும் இல்ல, இலங்கையில நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா? குரல் கொடியா? அவன் நம்ம ஊருக்காரையா? இலங்கையில் இருக்கிற தமிழை யாரையா? உன் சகோதரன், உன் சகோதரி. அந்த உணர்ச்சி உனக்கு வேண்டாம்? இலங்கையில செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மேல இலங்கை ராணுவம் குண்டு போட்டு 60 தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க. அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லு. செய்யக்கூடாது. தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது. நீ குனியாத, உன் மேல எவனும் குதிரை ஏறதுக்கு அனுமதிக்காத. நீ முட்டா ஆயிருவ. அவ்வளவுதான்.